முருகனும் கிருஷ்ணரும் இந்து புராணங்களில் மிக முக்கியமான தெய்வங்கள். இருவருக்கும் மயிலுடன் தனித்துவமான தொடர்பு இருந்தாலும் அவர்களின் குணங்கள், பண்புகள் மற்றும் மயிலுடனான உறவு வெவ்வேறு அர்த்தங்களைக் கொண்டவை. மயில் முருகனின் வாகனம். ஸ்கந்த புராணத்தின்படி சூரபத்மன் என்ற அசுரனை முருகன் வென்றபோது அவன் மயிலாகவும் சேவலாகவும் உருமாறினான். மயில் முருகனின் வாகனமாக உயர்ந்தது. அவரது கம்பீரம், வீரம் மற்றும் ஆன்மீக வலிமையை குறிக்கிறது. மயிலின் ஆட்டம் முருகனின் அசுரர்களை வெல்லும் ஆற்றலையும் கருணையையும் பிரதிபலிக்கிறது. தமிழ் பக்தி இலக்கியங்களில் கிருஷ்ணருக்கு மயில் இறகு அவரது அடையாளம். பாகவத புராணத்தில் கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசை மயில்களை ஈர்த்து அவை ஆடியதாகவும் அவற்றின் இறகை கிருஷ்ணர் தன் தலையில் அணிந்ததாகவும் கூறப்படுகிறது. மயில் இறகு கிருஷ்ணரின் அன்பு, அழகு, இசை மற்றும் பற்றற்ற தன்மையை குறிக்கிறது. இது ஆன்மீக உயர்வு மற்றும் இயற்கையுடனான இணைப்பையும் பிரதிபலிக்கிறது. முருகனுக்கு மயில் வாகனமாகவும் கிருஷ்ணருக்கு இறகு அலங்காரமாகவும் இருப்பினும் இரண்டும் தெய்வீகத்தின் சின்னங்கள். தமிழ் பக்தி மரபில் முருகனையும் கிருஷ்ணரையும் மயிலுடன் இணைத்து பாடப்படுகிறது. அருணகிரிநாதர் முருகனை மயில் வாகனர் என்றும் ஆண்டாள் கிருஷ்ணரை மயில்பீலி அணிந்தவர் என்றும் புகழ்கிறார்கள். முருகனின் வாகனமாக மயில் அவரது கம்பீரத்தையும் கிருஷ்ணரின் இறகாக அவரது கவர்ச்சியையும் காட்டுகிறது. இருவரும் பக்தர்களை ஈர்க்கும் தெய்வீக அழகைக் கொண்டவர்கள். முருகனுக்கு மயில் ஒரு வாகனம், அவருடன் பயணிக்கும் உயிருள்ள பறவை. கிருஷ்ணருக்கு மயில் இறகு ஒரு அலங்காரம், அவரது இசை மற்றும் அன்பின் அடையாளம். முருகனின் மயில் சூரபத்மனின் உருமாற்றத்தால் உருவானது. இது வீரம் மற்றும் கருணையை குறிக்கிறது. கிருஷ்ணரின் மயில் இறகு அவரது இசையால் மயில்கள் அளித்த பரிசு. இது அன்பு மற்றும் இயற்கையுடனான இணைப்பை குறிக்கிறது. முருகன் வீரத்தின் போர்க்கடவுளாகவும் கிருஷ்ணர் அன்பு, இசை மற்றும் ஞானத்தின் அவதாரமாகவும் விளங்குகிறார். முருகன் தமிழகத்தில் மயிலுடன் கோவில்களில் வாகனமாக வணங்கப்படுகிறார். கிருஷ்ணரின் மயில் இறகு வளைந்திய கலாச்சாரத்தில், குறிப்பாக ராசலீலையில், நடனம் மற்றும் கலைகளில் முக்கிய இடம் பெறுகிறது. முருகனுக்கும் கிருஷ்ணருக்கும் மயிலுடனான தொடர்பு அவர்களின் தெய்வீக அழகையும் ஆன்மீக உயர்வையும் வெளிப்படுத்துகிறது. முருகனுக்கு மயில் வீரத்தின் வாகனமாகவும் கிருஷ்ணருக்கு இறகு அன்பின் அலங்காரமாகவும் உள்ளது. இருவரும் மயிலின் மூலம் இயற்கையையும் பக்தியையும் நமக்கு நினைவூட்டுகிறார்கள்.